நேத்தி ஃபுல்லா சோம்பேறியாவே சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. காலைல எழுந்திரிச்சோனே நல்ல ஒரு பிரிஸ்கா இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு ஒர்க்குமே இருந்தனாலயே நான் சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சிட்டு விண்டோ எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிட்டு, நம்ம செடிக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். வந்துட்டு டீ கேட்டிருந்தாங்க. அதனால் 2 பேருக்கும் டீ போட்டுடலான்னு சொல்லிட்டு சைட் பை சைட் சப்பாத்திக்குமே நான் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி சப்பாத்தி தான் வேணும்னாங்க. எங்கள் வீட்டில் மட்டும் முக்கால்வாசி நேரம் சப்பாத்தியாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க எத்தனை வாட்டி சப்பாத்தி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. சப்பாத்தி லவ்வர்னே சொல்லலாம். சப்பாத்தியெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா கொஞ்ச நேரம் கிச்சனுக்கு வந்தாங்களா, சரி வந்ததும் வந்துட்டிங்க, அந்த குழம்பு 2 கிண்டி விட்டுட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்டே கொஞ்சம் வேலையை வாங்கிட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கேயே இருந்தால் வேலை கொடுத்துட்டே இருப்பான்னு சொல்லி அவங்க சைடிஷை மட்டும் எடுத்து வச்சுட்டு நைஸாக எஸ்கேப் ஆகிட்டாங்க. சரி நீங்கள் போய் சாப்பிட்டுங்க, அடுத்த நான் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்தேன். எல்லா வேலையுமே முடித்ததுக்கப்புறமா நான் கிளைண்ட் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு எனக்கு இன்றைக்கி ஒரு ஒர்க் இருந்துச்சு. அந்த ஒர்க்கையுமே மதியம் வீட்டுக்கு வந்தால் என்ன லன்ச் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா லெமன் சாதம் கேட்டிருந்தாங்க, அதையுமே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதியம் காலைல வச்ச கிரேவி இருந்துச்சா, அந்த கிரேவியுமே நான் சூடு பண்ணி அதை தொக்கா மாற்றிட்டேன். எப்படி நம்ம ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா 2 எக்கு, அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் லன்ச்.